உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். நீ வருவாயென, நீ வருவாயென. பார்த்து ஏய் மகா, எப்பவும் ஜாலியா துரு துருன்னு இருப்பேன். என்னாச்சு ஒரு சோகமா தெரியுது? கல்யாணம் ஆகிற நேரம் நமக்கு இப்படியா முகத்து சோகமா வச்சிட்டு இருக்குது? அம்மா கையெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வீட்டுல கேசி சாப்பிடலான்னு பார்த்தா பாதியிலே நிப்பாட்டுங்க பார்க்குக்கு போகணுன்னு வந்ததுல இருந்து உண்மைய முகத்தையே பார்த்துட்டு இருக்கே தவிர ஒரு வார்த்தை பேச மாட்டேங்க. என்ன என்ன மகா இப்படி டல்லா சோகமா முகத்தை தூக்கி வச்சுட்டு இருந்தா எப்படி? நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் விஜய் பார்க்கதான் சைலண்ட். ஒரு விஷயத்துல இறங்குனேன்னு வையேன், முடிக்காம விட மாட்டேன். கண்டிப்பா உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணுங்கிறது நீயும் நானும் நினைச்சது இல்ல, அந்த கடவுளா முடிச்சு போட்டது. இங்க பாரு, இப்படி தயவு செஞ்சு முகத்தை வச்சுட்டு வையேன், நான் பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன். என் மேல நம்பிக்கை இருந்தா நீ எப்பவும் போல சிரிச்சு எடுத்துக்கிறீ ப்ளீஸ். இல்ல விஜய், எனக்கு பயமா இருக்கு. நம்ம கல்யாணம் நடக்குமா என்ன அப்படின்னு வீட்லயும் பத்திரிக்கை அடிச்சு கொடுக்குற நிலைமையில வந்துட்டோம். இப்ப போய் வீட்டுல சொன்னா அம்மா ஒத்துப்பாங்களா என்ன ஏதுன்னு தெரியாம மனசுக்குள்ள பக்கு பக்கு நடிக்குது. நானா சரியான அரக்கிருக்கி. அன்னைக்கே நீ சொன்ன கேட்டிருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்குமா? பிரச்சனை கொஞ்ச நாள் இருந்தா கூட அம்மா அதுக்கப்புறம் சம்மதிச்சிருப்பாங்க. இப்ப எல்லாம் லெட்டர்ல இருந்து எல்லாம் அடிச்சு ஊரெல்லாம் கொடுத்தாச்சு. இப்ப போய் கல்யாணம் வேண்டாம் அப்படி நான் இவரதான் லவ் பண்றேன்னு சொன்னா வீட்டுல என்ன நடக்கணும் சத்தியமா எனக்கு புரியல. நினைச்சாலே பிரஷர் மண்டையில ஏறுது. மகா, இந்த ஹாஃப் சாரியில செம்மையா இருக்க. உனக்கு சுடிதார்லாம் கொஞ்சம் கூட செட் ஆகல. இந்த ஹாஃப் சாரி சாரியில நீ என்ன அழகா இருக்க தெரியுமா? அன்னைக்கு நான் சாரியில பார்த்து கவுந்தவன் தான். நான் உடனே விட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னு முடிவெடுத்தேன். இன்னைக்கே ஹாஃப் சாரியில இருக்க, சூப்பரா இருக்க. பேசாம நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ஹாஃப் சாரி கட்ட ஆரம்பிச்சுக்கிய. ஏன்னா எனக்கு ஹாஃப் சாரினா ரொம்ப பிடிக்கும். இந்த கிராமத்துல எல்லாம் பொண்ணுங்க ஹாஃப் சாரி கட்டிட்டு மாமா நீங்க எங்க இருக்கீங்க அப்படி கூப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஹாஃப் சாரி கட்டிட்டு நீ ஒவ்வொரு நாளும் மாடிப்படியில இருந்து விஜய் நீங்க எங்க இருக்கீங்க அப்படி கூப்பிடணும். நினைச்சு பாரு எப்படி இருக்கும், தூக்கலா இருக்கும்ல. உங்களுக்கு கொஞ்சம் கூட சீரியஸாவே இல்லையா? விளையாடிட்டு இருக்கீங்க. நான் மனசுக்குள்ள படுற வேதனை எனக்கு தான் தெரியும். எவ்வளவு தூரம் பக்கு பக்குன்னு இருக்கு தெரியுமா? கல்யாணத்துக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்கு. அம்மாட்ட இன்னைக்கு பேசியே ஆகணும். அம்மா என்ன அடிச்சாலும் சரி திட்டினாலும் சரி இன்னைக்கு அம்மாட்ட பேசி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டியே ஆகணும். அதுல உள்ள பயம் எனக்கு நெஞ்சுக்குள்ள ஹார்ட் பீட்ல துடிக்குது. டப 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 டபன்னு. உங்களுக்கு என்ன ஹாஃப் சாரி கட்டிட்டு மாமான்னு கூப்பிடணும். போங்க நீங்க. ஏய் லூசு மகா, ஒன்னு புரிஞ்சுக்க. லைஃப ரொம்ப சீரியஸா நம்ம எடுத்துக்கவே கூடாது. லைஃப்ல லேசியா ஜாலியா அப்படி ஒரு விளையாட்டு மாதிரி போயிட்டு இருந்தேன்னு வையேன், லைஃப் ரொம்ப ஜாலியா இருக்கும். அதே இந்த மாதிரி சீரியஸா மண்டை போட்டு குழப்பிட்டு இருந்தேன்னு வையேன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமா தெரியும். எதுக்கு இப்ப நீ கவலைப்படுற? நான் தான் இருக்கேன்ல. நீ எதுவுமே அத்திட்ட பேச வேண்டாம், நான் பேசுறேன். நான் பேசி நம்ம கல்யாணத்துக்கு நல்ல ஒரு முடிவா எடுக்கிறேன். ஓகேவா? நீ தயவு செஞ்சு அழாத. இங்க பாரு மகா, வாழ்வோ சாவோ எதுவுமே எனக்கு உன் கையில தான், உன் மடியில தான். அதை புரிஞ்சுக்க. டேய் லூசரா நீ. நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கும்போது வாழ்வு சாவுனு. இங்க பாரு விஜய், 100 வருஷம் உன் கையை பிடிச்சி வாழணும். உன் கண்ணை பார்த்துக்கிட்டே உன் தோல்ல சாஞ்சுக்கிட்டே அந்த வாழ்க்கை எனக்கு போதும்டா. எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ அம்மாட்ட பேசி நம்ம கல்யாணத்துக்கு பர்மிஷன் வாங்கிடுவேன்னு. இருந்தாலும் ஏதோ தெரியல, மனசுக்குள்ள ஒரு சஞ்சலம், மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் அந்த மாதிரி இருக்கு. பொம்பளை பிள்ளைலடா நானும், அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஓஹோ, மேடம் பொம்பளை பிள்ளைங்கிறதே எனக்கு தான் தெரியுதோ? அன்னைக்கு காலையிலே என்னை கூப்பிட்டு வாங்கு வாங்குன்னு வாங்குனியே, அப்பதான் தெரியல பொம்பளை பிள்ளைன்னு. ஆ? சரி சரி கோபப்படாத. வா, அம்மா கையில போய் சூடா கேசரி சாப்பிட்டு அந்த இனிப்போடி உங்க வீட்டுல போய் பேச போறோம். கண்டிப்பா சக்சஸ் தான், நீ வேணா பாரு. விஜய் எனக்கு பயமா இருக்குடா. கல்யாணம் நம்ம 2 பேருக்கும் நடக்கும்ல? இல்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க அம்மாட்ட பேசினா சம்மதிப்பாங்கன்னு. இருந்தாலும் கேக்குறேன், எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அதுல பிளான் ஏ பிளான் பி நம்ம டிசைட் பண்ணிக்கணும். அதான் என்னோட பாலிசி. இப்போ நீ அம்மாட்ட பேசி பர்மிஷன் வாங்கிடுவா ஓகே. சப்போஸ் சப்போஸ் வீட்டுல சம்மதிக்கல, உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன், என் அக்கா பொண்ணுக்கு தான் அவனை கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு எங்க வீட்டுல ஸ்ட்ராங்கா பேசிட்டாங்கன்னா என்ன பண்றதுக்கு? இல்ல ஒரு இதுக்கு கேக்குறேன். மகா, இங்க பாரு, எப்பவுமே பாசிட்டிவாவே நினை, நெகட்டிவ் எல்லாம் வேண்டாம். சரி இப்படி கூட வச்சுக்கலாமே. நீ சொன்ன மாதிரியே ஒரு வேலை உங்க வீட்டுல சம்மதிக்கலைன்னா என்ன பண்ணணும்? நீ தான் சொல்லணும் அதையும். எனக்கு பயமா இருக்குடா. நீ எதனாலும் சொல்லு, நீ எது சொன்னாலும் நான் கேட்டுப்பேன். அதுக்கு மறுப்பு சொல்லவே மாட்டேன். எனக்கு வாழ்க்கைங்கிறது சத்தியமா உன் கூட மட்டும்தான். நான் பழகி பார்த்து எனக்கு பிடிச்ச ஒரு பர்சன் நீ. உன்னை எப்பவுமே என் லைஃப்ல நான் மிஸ் பண்ண மாட்டேன், மிஸ் பண்ணவும் கூடாது. நான் உன்னை மிஸ் பண்ணாம இருக்க என்ன பண்ணாலும் பண்ணதுக்கு ரெடி. நீயே சொல்லு, அதுக்கு ஒரு சொல்யூஷனும். சரி, ஆமா, அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்றேன். இங்க பாரு, உங்க அம்மா அதாவது என் மாமியார் சப்போஸ் கல்யாணம் பண்ணி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா நீ சொன்ன மாதிரி பிளான் பி தான்.
அலைப்பாதை ஸ்டைல்ல எங்க அம்மா கையெழுத்து போட்டு எங்க அம்மா ஆசீர்வாதத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நமக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல நாளைக்கு கல்யாணம். ம் கல்யாணத்தை முடிச்சுட்டு நீ எங்க வீட்லயே இருந்துக்கோ. அப்புறம் உங்க வீட்டுக்கு வரணும்னு அவசியம் இல்லையே. அப்புறம் எப்படியும் மகளை காணும் அப்படி இப்படின்னு தேடி வரதான் செய்வாங்க. அதுக்கப்புறம் காம்ப்ரமைஸ் பேசலாம். அதுலயும் கேட்கலைன்னா விட்டலாம். எப்படியும் நம்ம கூடிய சீக்கிரம் ஒரு குழந்தை பெத்துட்டோம்னு வையேன், கண்டிப்பா அந்த பேரனுக்காகவோ பேத்திக்காகவோ கண்டிப்பா தேடி வரதான் போறாங்க. நீ வேணா பாரு, நிறைய இடங்களா இதான் நடந்துட்டு இருக்கு. அதனால நீ ஒண்ணுக்கும் ஒரி பண்ணாத மகா. ம் சரி, நீ சொல்றதுதான் சரின்னு படுது எனக்கு. இப்போதைக்கு இதான் சொல்யூஷன். அம்மாக்கு நான் ஒரே பொண்ணுங்கிறதுனால ஊரை கூட்டி ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அது முடியலைன்னா இப்படிதான் கல்யாணம் பண்ணி ஆகணும். வேற என்ன பண்றதுக்கு? சரி விஜய், நான் வீட்டுக்கு போறேன். நான் போய் ½ கழிச்சு உனக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுப்பேன். இல்ல வேணாம், ½ கழிச்சு நீ வந்துரு. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம விஷயத்த வீட்டுல பேசியே ஆகணும். சரிடா, நான் கிளம்புறேன். அப்புறம் அம்மா எதுவும் கோவத்துல வார்த்தையை விட்டாலும் பெருசா கண்டுக்கிறாத எனக்காக, ப்ளீஸ். ஐயோ அப்படிலாம் இல்ல. அதெல்லாம் நான் ஒண்ணும் சொல்ல நினைக்க மாட்டேன். எங்க அம்மா வேற உங்க அம்மா வேறன்னு நினைக்கல. அது இல்லாம உங்க அம்மாவை நான் மாமியாரவோ அத்தையாவோ நினைக்கல. எங்க அம்மா மாதிரி தான் நினைச்சிருக்கேன். நான் உங்கள்கிட்ட பேசுறேன், கண்டிப்பா சம்மதிப்பாங்க. இல்லாட்டா பாத்துக்கலாம். கவலைப்படாம நல்லதே நினைச்சிட்டு போ, கண்டிப்பா நல்லதே நடக்கும். மாமா ½ பறந்து வர்றேன், பாத்துட்டு போ. நான் வேணா டிராப் பண்ணட்டுமா? இல்ல வேணாம் விஜய், நான் போயிடுவேன். வந்துரு, சீக்கிரம் வந்துருன்னு வரேன். இல்லாத மாற்றம் என்னது இந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று, ஏதோ அடியேதோ அடியேதோ உன்னிடம் இருக்கிறது, அதை அறியாமல் விடமாட்டேன், அதுவரை உன்னை தொடமாட்டேன், எந்த பெண்ணிலும் இந்த மகா என்னதான் பண்ணிட்டு இருக்காளோ தெரியல. வீட்டுலதான் இருக்கா இத்தனைக்கும். ஒரு போன் இல்ல, ஒரு மெசேஜ் இல்ல. வர வர ஏன் தான் இப்படி இருக்காளோ தெரியல. இன்விடேஷன் வேற அடிச்சாச்சு. அவ சைட்ல எப்படியும் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள்னு கொடுக்கணும். அதுக்கு தனியா பத்திரிக்கை அடிச்சிட்டோம். நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் கொடுக்கறதுக்கு அடிச்சிட்டோம். ஃபோன் பண்ணா எடுக்கவும் மாட்டுக்கா. போய் இன்னைக்கு எல்லாருமே கொடுத்துட்டு வந்துடலாம். நாளும் இல்லையே, கல்யாணத்துக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்கு. சரி, அண்ணனுக்கு எவ்வளவு இன்விடேஷன் தேவைன்னு தெரியலையே. அண்ணே அண்ணே அண்ணே, இன்விடேஷன்லாம் ஃப்ரெண்ட் சர்க்கிள் அடிக்கிறதுக்கு குறைவா தான் அடிச்சிருக்கேன் பத்திரிக்கை. எனக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 30 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். மீதி உள்ளவங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிடுவேன். உனக்கு எத்தனை இன்விடேஷன் வேணும்னு சொன்னேன்னா எடுத்து வச்சிருவேன். ஒரு வெளியே கொடுக்க ஆரம்பிச்சேன், நான் பாட்டு கொடுத்துட்டே இருப்பேன். அப்புறம் எனக்கு இன்விடேஷன் தரல, என் ஃப்ரெண்ட்ஸை நான் மதிக்கல அப்படி இப்படின்னு சொல்லுவேன். அதனால உனக்கு எத்தனை இன்விடேஷன் வேணும் சொல்லு. சத்தமே இல்ல, இப்பதானே பார்த்தோம். ரேடியோ போட்டு நோண்டிட்டு இருந்தான், காது நோண்டு டமார் ஆயிட்டா போன் பேசி பேசி. ஐயோ ஷோ, வடிவேலு காமெடி மாதிரி இவன் சும்மா இருந்தாலும் சண்டால சிரிக்கி 4 பக்கம் சுத்திட்டு இருக்காளன்னு சொன்ன மாதிரி இருக்கு. இது ரெண்டும் பண்ணக்கூடிய அளப்புறம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. நம்மள ரொம்பதான் நேரத்துக்கு கடுப்பேத்துதுக்கு ரெண்டும். இருக்கட்டும், கல்யாணம் ஆகட்டும் எனக்கும். நானும் மகவும் சேர்த்து வச்சு செய்யறோம் உங்க 2 இருக்கும். காலையில ஆரம்பிச்சுட்டுங்க. அண்ணே அண்ணே, ஐயோ இது வேறையா. சுய நினைவே இல்லாம இருக்கான் போல இருக்கு. இப்ப இவன் பர்ஸ் எடுத்தா கூட தெரியாது போல இருக்க. அண்ணே, இது கதைக்காகாது. இந்த 20 பத்திரிக்கை டேபிள்ல வச்சிருக்கேன், உனக்கு யார் யாருக்கு கொடுக்கணுமோ கொடுத்து தொலை, கிளம்புறேன். ஆரம்பத்துல இதுகளை பார்த்து நம்ம ஐயோ பாவம், இது கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன செய்ய போதோ தெரியல. பாவம் ஒண்ணுக்கு ஒண்ணு பேசிக்க மாட்டுக்கு, சண்டை தான் போட்டுட்டு இருக்குமோ நம்ம நினைச்சோம். ஆனா பாரு, நிலைமை அப்படியே மாறி போச்சு. இது ரெண்டும் சேர்ந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்கு ரொமான்ஸ்னா என்னன்னு கிளாஸ் எடுத்தாலும் எடுக்கும் போல இருக்க. 2 பேரும் நல்லா வருவீங்க. என்ன மட்டும் தயவு செஞ்சு கடுப்பேத்தாம இருங்க, நல்லா இருப்பீங்க. இங்க இருந்தா நமக்கு பைத்தியம் முடிச்சிடும். பேசாம மகா வீட்டுக்கு போயிடுவோம். காலையிலேயே வந்திருக்க, என்ன பார்க்க தானே. மாமாவை பார்க்காம இருக்க முடியல பத்தியா. நல்ல வேலைனா ஃபாரின் போகாம இருந்தேன். ஃபாரின் மட்டும் போயிருந்தா இப்படி ஒரு ரொமான்ஸு, ஹக்கு, கிஸ்ஸு இதெல்லாம் மிஸ் பண்ணிருப்பேன்ல. எனக்கும் வீட்டுல வந்து பார்க்கணும்லாம் ஆசைதான். ஆனா பாக்குறவங்க எதுவும் தப்பா நினைச்சுக்க கூடாதுல்ல. நீ அடிக்கடி எங்க வீட்டுக்கு வருவ, அதனால யாரும் எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்க. அதே நான் வந்தா பாரு, இவன் இவ்வளவு நாளா இந்த பிள்ளை எட்டி கூட பார்த்தது இல்ல, இன்னைக்கு கல்யாணம்னு பேசணும்னு கூட்டி போட்ட பூனையாட்டம் சுத்துறாங்கன்னு சொல்லுவாங்களாங்கிறதுக்காக தான் வரல. அப்புறம் நேற்று 2 மணி வரை பேசிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா நான் தான் பேசிட்டு இருந்தேன். ஆப்போசிட்ல சத்தமே இல்லைன்னு பார்த்தா நீ தூங்கிட்ட. இன்னைக்கு உன்னை தூங்க விட மாட்டேன். இன்னைக்கு குறைஞ்சது 4 மணி வரை நம்ம பேசணும்.
ம். ஆனா நீங்க ரொம்ப ஓவர் தான். 2 மணி வரை என்ன தூங்க விடாம பேசியே ஆளை கவுத்துட்டீங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் இப்படிதானா? இல்ல இல்ல. ஐயோ. கையில வாமா. எப்போ வந்த? கையில என்ன கூப்பிட்டே சத்தம் கேட்காம இருக்கா? ஷோ, நம்ம தெரியாம இந்த நேரத்துக்கு வந்துட்டோமோ? ஐயோ ஐயோ. என் மருமக, மூத்த மருமக காலையிலே நம்மளை பார்க்க வந்துட்டா. பார்க்க வந்தது தப்பு இல்லை. ஆனா பக்கத்து வீட்டுலவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? கல்யாணத்துக்கு 5 நாள்ல வச்சுக்கிட்டு இந்த பிள்ளை இந்த வீட்லயே இருந்து கிடக்கும், தப்பா நம்ம மருமகளை பேச மாட்டாங்க. யாரும் என் மருமகளை தப்பா பேச விட மாட்டேனா. கையில கையில எம்மாடி கையில. ஆ அத்தை, எப்போ வந்தீங்க அத்தை? சொல்லுங்க அத்தை. என்னத்த? அத நான் கேட்கணுமா? எப்போ வந்த? அப்படியே வந்துட்டியோ? கொஞ்சம் அடுப்பங்கரில வேலையா இருந்தேன். அதான் அம்மா தான் இப்ப போன் போட்டாங்க. அவ வந்தா இன்னும் வீட்டுக்கு வரலையா, நீ என்ன ஏதுன்னு பாருங்கன்னு. என்னம்மா? ஐயோ டேய், அம்மா சிரிக்கிற அளவு நடந்துக்கிட்டேடா. ஹால்ல இருந்துட்டு கொஞ்ச நெஞ்ச ரொமான்ஸா பண்ணிருக்கோம். டேய், இன்னும் இங்க இருக்காத, கிளம்பிரு. இல்லத்த, இந்த கால் தட்டிருச்சு. எப்பவுமே கால் தட்டினா கொஞ்ச நேரம் உட்காந்துதான் எந்திரிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. அதான் சத்த உட்காந்துருந்தேன். உங்களுக்கு பால் குடுக்கற பிடிக்கும் அப்படின்னு அம்மா கொடுத்துக்க சொன்னாங்க. அதான் தான் வந்தேன். உங்களை 2 3 தடவை கூப்பிட்டேன்னா காது கேட்கல. அதான் உட்காந்துருந்தேன். என்னங்கத்த பால் குடுக்கட்ட? பால் கொழுக்கட்டையா நீ செஞ்சாங்க? குடுமா. இங்க பாரு கையில, நீங்க வர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். கல்யாணத்துக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க வந்தேன்னு வையேன், பாக்குறவங்க எதுவும் ஒன்னும் குறை சொல்லிடக்கூடாது. அதுக்குதான் அத்தை சொல்லியேன், தப்பா எடுத்துக்காத என்ன. இன்னும் ஒரு 4 நாளைக்கு நீங்க வர வேண்டாம். கல்யாணம் முடிஞ்சு உரிமையோடி என் மூத்த மருமகளா கெத்தா இந்த வீட்டுக்குள்ள வா. என்ன அத்தை சொல்லியேன்னு மறுபடியும் சொல்லியம்மா, தப்பா எடுத்துக்காத. அத்தை எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தான் செய்வேன். ஆ சரிங்க அத்தை. அப்படிதான் அம்மாவும் சொன்னாங்க. அம்மா கொண்டு கொடுக்கேன்னா சொன்னாங்க. நான் தினம் அங்கே வந்து பழகிட்டேன்னா இப்போ 2 மணி நேரம் வரலையா, அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சரிங்க அத்தை, நீங்கள் எது சொன்னாலும் எனக்கு நல்லதுக்கு தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். சரி, நான் இன்னும் கல்யாணம் முடிஞ்சு கெத்தா உங்கள் மருமகளாவே வரேன். அத்தை, அத்தை, என்ன வீட்டுல அத்தை மகா யாரையுமே காணும்? எல்லாரும் எங்க போயிருக்காங்க வீடையும் திறந்து போட்டுட்டு? அத்தை, ஒருவேளை குளிச்சிட்டு இருப்பாங்களா? வாங்க மருமகனே, கிச்சனில் கொஞ்சம் வேலையாக இருந்துட்டேன். அப்புறம் அண்ணி எல்லா இடம் பத்திரிக்கை வச்சுட்டாங்களா? நானும் நிறைய இடத்துல வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் நம்ம பக்கத்து தெரு, எடுத்த தெரு, பழைய தெரு அப்படின்னு கொஞ்சம் கொடுக்கணும். கொடுத்தா என் வேலை முடிஞ்சு. அம்மாவும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அத்தை. அத்தை, மகாவை எங்க? அவ அவள் சர்க்கிள்ல கொஞ்சம் இன்விடேஷன் கொடுக்கணும்ல, அதுக்காக இந்த gift பேக்கிங்கோடி இந்த இன்விடேஷன் பண்ணியிருக்கேன். இது என் சைட்ல கொடுக்கறதுக்கு. அதான் அவளும் நானும் இருந்தா இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்கும் கொண்டு கொடுத்துட்டு வந்துடலாம்ல, அதான் எடுத்துட்டு வந்தேன். அவளை எங்க? அவ வெளியே போகணும்னு நினைக்கிறேன். ஏதோ டெய்லர் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இப்போ வந்துருவா மாப்ள, இருங்க இப்போ வந்துருவா. ஆமா, உங்க ஃப்ரெண்டு அவங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் கொடுக்கணும், இன்னைக்குள்ள கொடுத்துருங்க. நாள் இல்ல வந்தா நிச்சயம் முடிஞ்சாலே வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வேற என்ன செய்ய, இந்த காலத்துல எல்லாரும் படிக்கிறவங்க வேலை பார்க்குறவங்களா இருக்கீங்க. வெளியே போகாம முடியுமா? உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்க தான் பத்திரிக்கை கொடுத்தாகணும். இப்போ வந்துருவா மாப்ள, கொஞ்ச நேரம் இருங்க. ஜூஸ் போடவா, காப்பி குடிக்கீங்களா? அத்தை, எதுவும் வேண்டாம், அதெல்லாம் வீட்டுல சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். அத்தை, ஒண்ணு கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. மகா என்னத்த கல்யாணம் பேசுனதுலே ஒரு மாதிரி டல்லாவே இருக்கா? முன்னாடியே என்கிட்ட கொஞ்சம் நல்லா ஜாலியா பேசுவா. கல்யாணம் பேசுனது வந்து என்கிட்ட ஒழுங்கா பேசவும் இல்லை. அட்லீஸ்ட் நான் ஃபோன் பண்ணா கூட அட்டன் பண்ணவும் மாட்டுக்கா. ஏதாவது பிரச்சனையாத்த? ஐயோ, அப்படி நல்ல மாப்பிள, யார் சொன்னா பிரச்சனைன்னு? அவ கொஞ்ச நாளாவே தலைவலிக்கு இந்த கண்ணாடியை மாத்தணும்னு சொல்லிட்டு இருந்தா. பவர் கிளாஸ் போட்டு வருஷம் ஆச்சு பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் செக் பண்ணி போடவே இல்லை. நானும் கூப்பிடுவேன், அந்த நேரம் அவளுக்கு வர முடியாது. அவளுக்கு போலான்னு சொல்லிட்டு எனக்கு வர முடியாம ஆயிட்டு இன்னைக்கு. அதான் தலைவலினால அப்படி இருந்திருப்பா. அப்படிலாம் இல்ல, அவளுக்கு இந்த கல்யாணம் ரொம்ப பிடிச்சுதான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சா. நீங்க கூட நீ பாத்தீங்களே, கோயிலுக்குலாம் வந்தால, அதெல்லாம் அவளுக்கு பிடிச்சிருக்கு. அது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான டைப், உங்களுக்கே தெரியுமே. போக போக எல்லாம் சரியா போயிருமாப்ல. ஐயோ, இவன் வேற வந்திருக்கானே. இவனுக்கு ஒரு வேலையே இல்லை போல. பத்திரிக்கையும் கையுமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். அம்மா என்னையா இடவாது சொல்லி அம்மா மண்டையை குழப்பிடுவானே. கடவுளே, நான் இன்னைக்கு எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. விஜய் வேற வரேன்னு சொல்லியிருக்காரு. வர நேரம் கார்த்திக் இருந்தா எப்படி? இந்த லூசை எதையாவது சொல்லி அனுப்பி ஆகணுமே. அட, மகாவே வந்துட்டா. வா மகா. என்ன மகா இவ்வளவு அசால்ட்டா இருக்க? உன்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இன்விடேஷன் கொடுக்கணும். அன்னைக்கே உனக்கு சொல்லியிருந்தேன்ல. போன் எத்தனை அடி பண்ணேன், எடுக்கவே இல்லை. போனையாவது கையில வச்சிருக்கலாம்ல அட்லீஸ்ட். சரி, சீக்கிரம் கிளம்பு, இன்விடேஷன் கொடுக்க போகணும். ஏய், என்னடி உனக்கு இவ்வளவு நேரமா ஒரு தவணையை தைக்க கொடுக்கறதுக்கு?
போய் 1 மணிக்கு மேல ஆச்சு. இவ்வளவு நேரமா துணி தைக்க கொடுத்துருக்கா. நீ துணி தைக்கிறதா இருந்தா என்கிட்ட சொல்லு, நான் போய் கொடுத்துக்கிட்டு அங்க இருந்து ஃபோன் பண்றேன். என்னென்ன தைக்கணும் எப்படி தைக்கணும் போன்ல சொல்லு. அத மாதிரி அவ தச்சு கொடுப்பா. போன இடம் இருந்த இடம். ஐயோ அத்தை, நீங்க எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? துணி தானே தைக்க போனா, அவளுக்கு பிடிச்ச மாதிரி தானே அவ தைக்க முடியும். அதான் மாடலு அளவுலாம் சொல்லிட்டு இருந்திருப்பாளா இருக்கும். விடுங்க அத்தை. மகா கிளம்பு. ஆமா கிளம்பு. மாப்பிள அவர் ஃப்ரெண்டுக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்கணுமா? உன் ஃப்ரெண்டுக்கும் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் பத்திரிக்கை கொடுக்கணும்ல. கிளம்பி அவர் கூட போய் பத்திரிக்கை வச்சுட்டு சீக்கிரம் வாங்க. பத்திரிக்கையா? பத்திரிக்கை இப்பவே வைக்கணும்? கல்யாணத்துக்கு தான் 5 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ள என்ன அவசரம் கார்த்தி உனக்கு? எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு. காலையிலே குளிச்சதா, வெயில் வர போயிட்டு வந்தேன்னா தலை கிண்ணன்னு சுத்துது. அதனால எனக்கு இன்னைக்கு பத்திரிக்கையெல்லாம் வைக்க வர முடியாது. நான் கொஞ்சம் படுத்தாதான் எனக்கு தலைவலியே சரியாகும். என்னால வர முடியாது கார்த்தி இப்போதைக்கு. ஏய் என்ன? நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், ரொம்ப ஊரா போயிட்டு இருக்க. மாப்பிள்ள பாவம், அவர் போன் அடிச்சுட்டே இருந்திருக்க, நீ எடுக்கல. 2 நாளா அவனுக்கு போன் பண்ணுவாராமா, நீ எடுக்கல. பத்திரிக்கை கொண்டு வந்து ஃப்ரெண்டுக்கெல்லாம் கொடுக்கணும்னு கூப்பிடுறாரு. தலைவலி மண்ணாங்கட்டின்னு சீனை போட்டுட்டு இருக்க. உனக்கு குழம்புடி வந்துட்டா. நல்லது, பட்டு ஏதாவது இருந்தா பட்டு சாரியை கட்டிட்டு போய் இன்விடேஷன் வச்சுட்டு வா. தலைவலியாம்ல தலைவலி. எனக்கு நல்ல தலைவலியா இருக்கு, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ கார்த்தி. சரியான திமிரு பிடிச்சது. என்ன சொன்னா கேக்குதா? எதுக்கு இப்படி தெரியுதோ தெரியல. மாப்பிள்ள நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க மாப்பிள்ள. கொஞ்ச நேரம் பொறுங்க. ஒரு மணிக்குள்ள தலைவலி சரியானே கூட பத்திரிக்கை வச்சுட்டு வாங்க, அதையும் பாப்போம் இன்னைக்கு. ஐயோ வேண்டாம் அத்தை, பாவம் அவதான் சொல்றாள, காலையிலே குளிச்சனால வெயில்ல போயிட்டு வந்தனால தலைவலிக்குதுன்னு. அவளுக்கு அடிக்கடி தலைவலின்னு வரும்னு எனக்கு தெரியும். ஒண்ணு இல்ல, அப்போ நாளைக்கு வேணா அவ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள கொண்டு பத்திரிக்கை வைக்கலாம். இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நான் போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்திருக்கேன். அவளை எதுவும் திட்டாதீங்க. பாவம் அவளுக்கு உடம்பு முடியல போல, அதான் இப்படி பண்றா. இல்லாட்டா இப்படி பண்றவள கிடையாது. மகாவை பத்தி உங்களுக்கு தெரியுமே. சரிங்க அத்தை, நான் கிளம்புறேன். நல்ல கொழுத்து மரத்து தெரியுதா போல இவளுக்கு. என்னவா கல்யாணம் நான் பேசின நாளே கல்யாணம் வேண்டாம் கொட்டடிச்சிட்டு இருந்தா. இப்ப என்னடா பத்திரிக்கை வைக்க முடியாது, தலைவலி. கல்யாணத்துல காலையில என்ன பூக்காரிட்ட சொன்னதுக்கு அவங்கள்ட்ட ஏன் கொட்டடிக்கன்னு கேட்க. இவளுக்கு என்னதான் பைத்தியம் பிடிச்சிட்டோ ஒன்னும் எனக்கு புரியலையே. ஒரு பெத்தவங்க ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைப்பாங்க. அதுதான் நான் நினைச்சேன். இந்த அரவட்டுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஏய் மகா என்னம்மா? சூடா ஒரு கப் காஃபி போட்டு தெரியா? தலைவலிக்குது. ஏய் உனக்கு தலையும் வலிக்கல ஒன்னும் வலிக்கலன்னு எனக்கு தெரியும். உன்னை பெத்தபடினா நீ எதுக்கு பாக்குற எதுக்கு நிக்கிறேன்னு கண்டுபிடிச்சிருவேன். இங்க பாரு, உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் கார்த்தி மாப்பிள்ளை பிடிக்கல உனக்கு? அவருக்கு என்னடி குறவு? நல்லா தானே இருக்காரு, கை நிறைய சம்பாதிக்காரு, அழகா இருக்காரு, அறிவா இருக்காரு, வீடு வாசல் இருக்கு, எல்லாத்துக்கும் மேல நம்ம சொந்த கரண்டி. பிறந்ததுல இருந்து எல்லாரும் ஒண்ணு மணி வளர்ந்துருக்கீங்க. இதெல்லாம் பத்தாது உனக்கு? என்ன ரொம்ப துள்ளிட்டு தெரியுதா? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். இல்ல எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சே ஆகணும். இன்னும் கல்யாணத்துக்கு 5 நாள் தான் இருக்கு. என்னவோ நீ மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த ஆட்டம் ஆடுக. இல்ல சொத்தெல்லாம் உன் பேர்ல எழுதி வைக்கன்னு நினைக்கியா? அதுக்கு நான் ரெடி. ஒரே மகாதானடி, உன் பேர்ல எழுதி வைக்க நான் என்ன குறைஞ்சு போறேன்? நான் செத்ததுக்கு முன்னாடியோ செத்ததுக்கு அப்புறமோ எல்லாம் உன் பேர்ல தான் சேர போகுது. எனக்கு தெரிஞ்சாகணும். எதையோ நீ மனசுல வச்சுட்டு தான் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க. என்ன அம்மா? கண்டிப்பா இன்னைக்கு என் மனசுல ஒன்று சொல்லிதான் ஆகணும். இதுக்கு மேலே சொல்லாம இருந்தா சத்தியமா என் தலை வெடிச்சே போகுமா? நான் இந்த கல்யாணத்தை வேண்டாம் சொல்றதுக்கும் நிறைய காரணம் இருக்கு. எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லம்மா. நான் 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 ஆபீஸ்ல விஜய்னு ஒருத்தர் லவ் பண்றேம்மா. ஆமா, நான் விஜய் லவ் பண்றேன். எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு ஆனா அவர் கூட மட்டும்தான். அவர்கிட்ட என் மனசை எப்போ பறி கொடுத்துட்டேன். எனக்கு வாழ்க்கைன்னு ஒண்ணு நடந்தா அவர் கூட மட்டும்தான். எனக்கு வேற கல்யாணம் யார் கூடயும் பண்ண பிடிக்கலம்மா. புரிஞ்சுக்க. இதை நான் உண்ட பலப்பட்டம் மறைவா சொல்லிட்டேன். நீ புரிஞ்சுக்கல. நீ புரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்னமா பண்ணதுக்கு? எனக்கு பிடிச்சவங்க கூட தான் எனக்கு கல்யாணம் நடந்தா நடக்கணும். இல்லட்டா என் வாழ்க்கையை முடிச்சுப்பேம்மா கண்டிப்பா. ஏய் கொன்னே பிடிக்கும் பார்த்துக்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பேசி வச்சு 5 நாள்ல எனக்கு வேற ஒருத்தனை பிடிச்சிருக்கு வாழ்ந்து அவன் கூட இல்லாட்டா போய் சேர்ந்துருவேன்னு சொல்லுங்க. என்கிட்ட நீ சொல்லுறது உனக்கு அவ்வளவு திமிரடி. சொல்ல பொட்டச்சிருவேன் நினைச்சுண்டி. நீ அமைங்கி நடக்கும் போதும் இந்த பூனை மாதிரி மூஞ்சி தூக்கிட்டு திரியும் போதுமே எனக்கு தெரியும் இதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு. அதான் நான் வாயே துறக்கல. கேட்க வேண்டாம். இது கேட்டா இது ஏடா உடம்பா முடிஞ்சு போகும். அப்பதான் வாயில மண்ணை வாரி போட்டுட்டு இருக்கேன். என்னன்னு இருக்கேன்? செவிட்ட பேத்து போடுவேன். ஒழுங்கா பொட்ட பிள்ளை லட்சணமா இருந்துக்க. உனக்கு கல்யாணம்னு ஒண்ணு ஆனா கார்த்தி கூட மட்டும்தான். இல்ல நீ என்னடி வாழ்க்கையை முடிச்சுக்கிறது? நானே ஒரு பாட்டு விஷத்தை வச்சு உனக்கு கொண்டுற மாட்டேன். ஏய் கார்த்திய மாதிரி ஒருத்தன் நீ கல்யாணம்னா கொடுத்து வச்சிருக்கணும். போன வருஷம் ஜென்மத்துல நீ பண்ண புண்ணியமோ என்னவோ தெரியல. இப்படி ஒரு புருஷன் உனக்கு கிடைக்காம நினைச்சு இவ்வளவு சந்தோஷத்துல இருக்கேன். 10 நாள் எவனையா பார்த்தாலாம் பள்ளி அடிச்சாலாம் மனசை பறி கொடுத்தாலாம் அவனதான் கல்யாணம் பண்ணுவேன். எங்க பாரு, கல்யாணம் நடந்தா உனக்கு கார்த்தி கூட மட்டும்தான். இல்லடா என்ன சொன்ன? என் உயிரை மாச்சிக்கிடுவேனே. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ கல்யாணம் கார்த்தி கூட நடக்கலைன்னா உன் உயிரை நானே எடுத்த மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? பார்க்கதான் இப்படி இருக்கேன். ஒன்னு புதைச்சிருவேன் உன்னை.
எவனும் இந்த வீட்டு ஏறி வரக்கூடாது. இந்த வீட்டை விட்டு நீ தாண்டுன உன் காலை ரெண்டு உடைச்சிருவேன். உடைச்சிட்டு பாத்ரூம்ல வலி விழுந்துட்டா கெட்டு போட்டிருக்கு, அதனால பரவாயில்ல நின்னுட்டே தாலியை கட்டுங்கன்னு சொல்லிடுவேன். இங்க பாரு மகா, இந்த அம்மாவை இவ்வளவு நாளா உனக்கு ஃப்ரெண்டா தான் தெரியும், எதிரியே நீ பார்த்ததில்ல, பார்க்க வச்சிடாத. அம்மா நீ எப்படி பேசுற? உனக்கு வாழ்க்கையில எல்லாமே உனக்கு பிடிச்சதா அண்டி இருக்கணும், வாழ்க்கை அனுபவிச்சு வாழணும், நீ சந்தோஷமா இருக்கணும். எனக்கு பிறந்த ஒரே பிள்ளை நீதான், முத பிள்ளை நீதான், கடைசி பிள்ளை நீதான். நீ சந்தோஷமா இருந்தாதான் எங்களுக்கு சந்தோஷம். நீ எது கேட்டாலும் நான் தந்துடுவேன், வாங்கி தந்துடுவேன் அப்படிலாம் சொல்லுவியம்மா. இதோ நான் லவ் பண்ண விஜய் வந்துட்டாரு, அவர்கிட்ட பேசிக்கோ. ஆண்டி ஐயோ கடவுளே கடவுளே, என் குடும்ப மானத்தை வாங்க வந்துட்டானே. ஐயோ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, யாரு பார்த்தாலும் தெரியலையே. வீட்டுல இந்த கூத்து அடிச்சிட்டு இருக்காளே கடவுளே. ஐயோ வெளிக்கதோ கூட்டிட்டு வரும். இத்தனை வருஷமா மானமும் மரியாதையும் ஒண்ணுலாம் இருந்துச்சு இந்த உடம்புல, அதையும் வாங்கிடுவா போல இருக்கே கடவுளே. கெடுத்த சண்டாளி இப்படியா பண்ணுவா? நட்டு மாதிரி மாப்பிளைய பாத்துருக்கேன், ஏதோ ஒரு போனம் பயில வர வச்சிருக்காளே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே கடவுளே கடவுளே. என் பிள்ளைக்கு நல்லபடியா கழுத்து கூட கல்யாணம் நடக்கணுமே, தெய்வமே நீதான் எனக்கு தோண. ஆண்டி உங்க சிச்சுவேஷன் எனக்கு புரியுது. இவ்வளவு நாள் சொல்லாம கல்யாணத்துக்கு 5 நாளுக்கு முன்னாடி இருந்து சொல்லியடா அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறீங்க, எனக்கு புரியுது. ஆனா நான் அன்னைக்கே சொன்னேன் மகாட்ட, அவதான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டா. இன்னும் பேசாம இருந்தா நல்லா இருக்காதுல்ல, அதான் நீங்க பேச வந்தேன். ஆண்டி உங்க பொண்ணை பத்தி நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம். உங்க பொண்ணை நீங்க பாக்குறத விட 100 மடங்கு நல்லபடியா நான் பாத்துப்பேன். எனக்கு வேலை இருக்கு, சொந்தமா வீடு இருக்கு, நல்லா படிச்சிருக்கேன், ஆன்லைன்ல கூட நான் கொஞ்சம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். உங்க பொண்ணை வேலைக்கு விட மாட்டேன், வீட்டுல வச்சு நல்ல மகாராணி மாதிரி பாத்துப்பேன். எங்க அம்மா அதுக்கு மிச்சமா பாத்துப்பாங்க. ஒரு மகருமக வந்துட மாட்டாங்க, எங்க அம்மாவும் ஏங்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா மகாவுக்கும் எங்க வீட்டை ரொம்ப பிடிக்கும், எங்க அம்மாவுக்கும் மகானா ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ் ஆண்டி, நீங்க தான் எங்களை புரிஞ்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி எங்க ரெண்டுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும். ப்ளீஸ் ஆண்டி. நல்லா இருக்கு கதை. எப்படி 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 கல்யாணத்துக்கு 5 நாளைக்கு முன்னாடி வந்து பொண்ணு கேட்க, அதாவது நான் பத்திரிக்கை அடிச்சு தெருவெல்லாம் எனக்கு சொந்தக்காரன் தான் மாப்பிள்ள, என் பொண்ணு தான் பொண்ணு, கல்யாணம் சொல்லி பத்திரிக்கை கொடுப்பேனா, நீ திடீர்னு வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு கேட்பேன். நானும் கேனச்சிருக்க மாதிரி உனக்கு என் பொண்ணை தரண்டாமா வா அப்படின்னு சொல்லணும். அறிவு கட்ட பயலே, அறிவு இருக்காடா உனக்கு? சோத்த தானே திங்கிற, வேற எதுவும் திங்கலையே. ஒரு பொண்ணு உன்னை லவ் பண்றேன்னு சொல்லுறது தப்பு இல்ல, லவ் பண்றான்னு வையன், அதை நீ எப்ப வந்து சொல்லணும்? எல்லாம் முடிஞ்சு இன்னொரு பையனுக்கு பேசி அந்த பையன் மனசுல ஆசையை காமிச்சு தெருவுல இருந்து சொந்தக்காரங்கள்ல இருந்து எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வச்சதுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ண போறேன், எனக்கு கட்டி கொடுக்குன்னு கேக்குற. சி அசிங்கமா இல்ல? உன் வீட்டுல இப்படி ஒரு அக்கா தங்கச்சி இருந்தா இப்படிதான் சொல்லுவியா, இல்ல விடுவியா? நீ ஒழுங்கா இருந்துக்க. போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்தேன்னு வையன், உள்ள இருந்து கஞ்சியும் களியும் தான் குடிக்கணும். சி கிளம்பி போடா, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. இங்க பாரு, இப்ப இல்ல, நீ இதுக்கு முன்னாடி வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான்னு கேட்டிருந்தா கூட நான் கொடுத்துருக்க மாட்டேன். எங்க வீட்டுக்குன்னு ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்கு. ரோட்ல போறவன் வரவனுக்குலாம் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. நாங்க சின்ன வயசுல பேசி வச்சிருக்கோம், மகாக்கு கார்த்தி தான், கார்த்திக்கு மகா தானே. அதை குழப்பலாம் நாசம் பண்ண நினைச்ச உன்னை உண்டுலேன்னு உரு தெரியாம ஆக்கிடுவேன். சி கிளம்பி போடா, உன் மூஞ்சும் முகர கட்டையும். இங்க பாரு ஒண்ணு சொல்லிக்கிறேன், நீ இவ்வளவு நாள் அவ கூட பழகின பழக்கம் உண்மை, நல்ல தாய் வயிற்றுல நீ பிறந்தேன்னு உண்டுனா இன்னைக்கு ஓடி அவளோட முடிச்சிரு பேசுறத. அவ சம்பந்தமா ஏதாவது உண்டு என் கையில கொடுத்துட்டு போயிட்டேரி, அவ நல்லா இருக்குன்னு நினைச்சேனா. இங்க பாரு, உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல, மகாவை உனக்கு கல்யாணம் தர முடியாது. மகா வேற இருக்குமே, நான் ஒரு இடத்துல பேசி வச்சாச்சு, இன்னும் 4 நாள் அவளுக்கு கல்யாணம், முடிஞ்சா கல்யாணத்துக்கு வந்து நல்லா தின்னுட்டு போ. அம்மா என்ன பேசுற நீ? வீட்டுக்கு வந்தவங்க இப்படி பேசுறது? ஏய் பாய முடிட்டு பேசாம இருந்துக்க, இன்னும் ஒரு வார்த்தை பேசுன உனக்கு அவ்வளவுதான் மதிப்பு. ஒழுங்கா இந்த பையில போ சொல்லுடி, போ சொல்லு. ஓ அப்படியா? உங்கள்கிட்ட சாப்பிட்டா சமாதானமா பேசி இந்த கல்யாணத்தை சுமூகமா நடத்தலாம் தான் நான் நினைச்சேன். அது முடியாது நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வழியே தெரியல. அத்தை நீங்க தான் எனக்கு என்னைக்கும் அத்தை, மகா தான் எனக்கு என்னைக்குமே பொண்டாட்டி. எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா கண்டிப்பா மகா கூட தான். இங்க பாருங்க அத்தை. என்னடா அத்தை சொத்தேன்னு, வீட்டை விட்டு வெளியே போடா. இங்க பாருங்க அத்தை, பெரியவங்க சம்மதத்தோட எங்க கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி தான் உங்கள்ட்ட இவ்வளவு தூரம் இறங்கி பேசிட்டு இருக்கோம். ஆனா நீங்க கொஞ்சம் கூட அதுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு தோணுது நாங்க பண்ணதான் செய்வோம். நானும் மேஜர், மகாவும் மேஜர். நாங்க எங்க விருப்பத்துக்கு கல்யாணம் பண்ணதான் போறோம். நீங்க என்னைக்கும் அத்தை தான், மகா தான் என்னைக்கும் என் பொண்டாட்டி. அதை மட்டும் பாத்துக்கோங்க. மகா எதுக்கும் நீ பயப்படாத, இந்த விஜய் இருக்கான், இருக்கிறத வர நான் உன்னை கைவிட மாட்டேன். இங்க பாரு மகா, நான் எப்பனாலும் போன் பண்ணுவேன், நீ ரெடி ஆயிரி. அவங்க பண்றதை அவங்க பண்ணிட்டு போட்டோம், இதுக்கப்புறம் நான் என்ன பண்றதுக்கு? எவ்வளவோ பேசியாச்சு, அவங்க புரிஞ்சுக்கிற தன்மையில இல்ல. டேய் போடா வெளியே முதல்ல. இப்படி எத்தனை நேரம் அலைஞ்சிட்டு இருக்கீங்க? பேசி வச்சு நல்ல ஒரு பெரிய குடும்பத்துல பொண்ணை சுருட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு. சிச்சி பாப்பா இடத்த கழிப்புனே. என்னம்மா கொஞ்சமா உனக்கு அறிவே இல்லையா? ஒரு வீட்டுக்கு வந்தவரை இப்படியே வீட்டை விட்டு வெளியே போ, நான் விரட்டுற மாதிரி விரட்டுவேன். உன்ட்ட நான் இதை சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லம்மா. அது யாருடி எனக்கு? இல்ல அந்த பையன் எவன்னு எனக்கு தெரியல. வந்து வீடேறி பொண்ணு கேக்குறான், அவனை வீட்டுக்குள்ள இருத்தி பலவாழை இலை போட்டு பிறந்து வைப்பேன்னு நினைச்சியோ? செருப்பு கலத்தி அடிக்க மாட்டேன்னு நினைச்சுக்க. இங்க பாரு, உனக்கு இப்ப சொல்லிக்கிறேன், வீட்டை விட்டு நீ வெளியே போக கூடாது. போனு இனி ஏண்டதான் இருக்கும்.
இந்த 4 நாள எப்படியாவது கழிச்சு 5ஆவது நாள் உனக்கும் கார்த்திக் கல்யாணம் பண்ணி வைக்கேன். அது வரை மூடிட்டு பேசாம இருக்க. இல்ல நான் அவன் கூட ராத்திரி அனுப்பிச்சு வெளியே போயிடுவேன். எனக்கு அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன். அவனா பிடிச்சிருக்கு, நீ வெளியே இறங்குன அன்னையோடி உன் அம்மாவும் அப்பாவும் செத்துட்டான்னு நினைச்சுக்க. அன்னையோடி எங்க கதை முடிஞ்சு. எதையாவது வாங்கி குடிச்சு நாங்க போய் சேர்ந்துருவோம். உனக்கு என்ன, அவங்க கூட போய் பல்ல அடிச்சுட்டு சந்தோஷமா போயிடி. என்னம்மா பிளாக்மெயில் பண்றியா? இல்ல பயம் கட்டுறியா? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். உன்னை பிளாக்மெயில் பண்ணணும், உன்னை பயம் கட்டணும் எனக்கு எந்த அவசியமும் இல்ல. உன்னை பெத்து வளர்த்து அம்மா அப்பா இன்னைக்கு உனக்கு நல்லது மட்டும் தான் பண்ணுவோம். நான் பேசுனது உன்னை பிளாக்மெயில் பண்ணதுக்கு இல்லடி, பிளாக்மெயில் பண்ணதுக்கு இல்ல. நீ இன்னைக்காவது வீட்டு விட்டு போகணும்னு நினைச்ச, இனியும் அப்பாவை உயிரோடி பார்க்கவே முடியாது. பாத்துக்கோ போ. உனக்கு நான் முக்கியமா அவன் முக்கியமா முடிவு பண்ணு. போடி.